உங்களுக்குள்ளேயே ஒரு ரகசிய உலகம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே இருக்கு. அதுதான் உங்க குடல் நுண்ணுயிர்கள். இது சும்மா ஏதோ பாக்டீரியா கூட்டம்னு நினைக்காதீங்க. இது உங்கள பத்தி ஆச்சரியமான உண்மைகளை சொல்ற ஒரு உயிருள்ள சீக்ரெட் ஐடி கார்டு. வாங்க, அந்த ரகசிய உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். இது சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சாப்பிடுற லஞ்ச் உங்க உடம்புக்குள்ள ஒரு கைரேகை மாதிரி அழிக்கவே முடியாத ஒரு தடயத்தை விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? இது ஏதோ டிடெக்டிவ் கதை மாதிரி இருக்கலாம். ஆனா அறிவியல் சொல்றது இதத்தான். வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். 85%. இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. நம்ம குடலை பத்தின ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க போற சாவி இதுதான். என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அதுதான் நிஜம். உங்க குடல்ல இருக்கிற பாக்டீரியாவை மட்டும் வச்சு நீங்க என்ன சாப்பிடுறீங்க, அதாவது நீங்க அசைவமா சைவமா இல்ல வீகனா அப்படிங்கறது சயின்டிஸ்டால 85% துல்லியமா சொல்ல முடியுமா? சொல்லப்போனா உங்க குடல் நுண்ணுயிரிகள் ஒரு நேர்மையான ஐடி கார்டு மாதிரி. நீங்க வேணும்னா போய் சொல்லலாம், ஆனா அதுங்க சொல்லவே சொல்லாது. சரி, இந்த விஷயத்த இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம குடலுக்குள்ள 2 டீம் வேலை செய்யுதுன்னு கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு டீம் ஒரு பில்டிங்கை இடிக்கிற டெமாலிஷன் ஸ்குவாட், இன்னொரு டீம் அதே பில்டிங்கை பழுது பார்த்து புதுப்பிக்கிற ரெனோவேஷன் டீம். இந்த 2 டீமுக்கும் நடுவுல நடக்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்தோட ரகசியமே. ஓகே, இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. நாம சாப்பிடுற சாப்பாடு தான் இந்த 2 டீம்ல யார வேலைக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணுது. இடிக்கும் படை இறைச்சிய எரிபொருளா யூஸ் பண்ணுது. ஆனா சீரமைக்கும் குழுவோ தாவர நார்ச்சத்தை தான் எரிபொருளா யூஸ் பண்ணுது. இதனால வர்ற விளைவு தான் ரொம்ப முக்கியம். இடிக்கும் படை டிஎம்ஏஓன்னு ஒரு கெட்ட பொருளை உருவாக்குது. ஆனா சீரமைக்கும் குழுவோ பியூட்டிரேட்னு ஒரு நல்ல பொருளை உருவாக்குது. இந்த டிஎம்ஏஓங்கிறது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா அந்த இடிக்கும் படை வேலை செய்யும்போது வெளியே வர்ற ஒரு நச்சு புகை மாதிரி. இந்த புகை நம்ம உடம்புல இருக்கிற பைப்லைன்ஸ், அதாவது தமனிகளை டேமேஜ் பண்ணி ஹார்ட் அட்டாக் மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. டிஎம்ஏஓக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பியூட்ரேட். இத நம்ம சீரமைக்கும் குழு யூஸ் பண்ற ஒரு சூப்பரான லிக்விட் சிமெண்ட்னே சொல்லலாம். இது நம்ம குடல் சுவத்துல ஏற்படுற விரிசலை எல்லாம் சரி பண்ணி உடம்ப வீக்கத்துல இருந்து பாதுகாத்து நம்ம உள்வீட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காவும் சேஃபாவும் வச்சுக்குது. அவங்க கையில என்ன மாதிரி மரபணு டூல்ஸ் இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டீமும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஸ்பெஷலான டூல்ஸை வச்சிருக்கு. இத பாருங்களே, இடிக்கும் படை கிட்ட அசைவ உணவுல மட்டுமே கிடைக்கிற வைட்டமின் B12 ஹேண்டில் பண்ற ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கு. ஆனா சீரமைக்கும் குழு அதுங்க தாவரங்கள்ல இருந்து வைட்டமின் கே, இ மாதிரி நமக்கு தேவையான வைட்டமின்களை உருவாக்குற டூல்ஸ் வச்சிருக்கு. பாருங்க, அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி சூப்பரா தங்களை மாத்திக்கிட்டாங்கன்னு. இடிக்கும் படை, சீரமைக்கும் குழு, நச்சு புகை, லிக்விட் சிமெண்ட். இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இதெல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லுது. அது இல்லைன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான சாராம்சம். நம்ம உணவு பழக்கங்கிறது ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி கிடையாது. அது ஒரு வால்யூம் நாப் மாதிரி. அதாவது ஒன்னு இதை பண்ணணும் இல்ல அதை பண்ணணும்னு இல்ல. சின்ன சின்னதா தொடர்ந்து செய்யற மாற்றங்கள் தான் பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த வால்யூம் நாப் விஷயத்த இது இன்னும் தெளிவாச்சுது. நாம இடிக்கும் படைய மொத்தமா காலி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம சாப்பாட்டுல இன்னும் நிறைய தாவர வகைகளை சேர்த்து சீரமைக்கும் குழுவுக்கு ஆள் சேர்த்தா போதும். அசைவம் சாப்பிடுறவங்க கூட அவங்க சாப்பாட்டுல நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கிட்டா இந்த நல்ல டீமை அவங்க குடலுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்போ அந்த வால்யூமை எப்படி கூட்டுறது? இதோ ரொம்ப சிம்பிளான சில வழிகள். உங்க தட்டுல ஒரு வானவல் மாதிரி கலர் கலரா காய்கறி பழங்கள் இருக்கட்டும். முழு தானியங்களை ட்ரை பண்ணுங்க. தயிர் மாதிரி உணவுகளை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்க உள் சீரமைக்கும் குழுவை பலப்படுத்தும். இன்னைக்கே நீங்க இதை ஆரம்பிக்க. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். உங்க குடலுக்குள்ள 2 டீம் இருக்கு. ஒன்னு அழிவை உண்டாக்குற இடிக்கும் படை, இன்னொன்னு ஆரோக்கியத்தை உருவாக்குற சீரமைக்கும் குழு. உங்க அடுத்த வேளை சாப்பாடு மூலமா நீங்க எந்த டீமுக்கு வேலை கொடுக்க போறீங்க? யோசிங்க. முடிவு உங்க கையில தான்.